ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இப்போ ஒரு லைனிங் ப்ளவுஸை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அளவு ப்ளவுஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், 1 மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்துகிட்டு அதை 2ஆக மடித்து நம்ம பக்கம் மடிப்பு இருக்கிற மாதிரியும் எதிர்பக்கம் நம்ம அந்த ஓப்பன் வர மாதிரியும் போட்டுக்கணும். கரைப்பகுதி பாருங்கள், எதிர்க்க அந்த கரைப்பகுதி வருது, இந்த மாதிரி மடித்து போட்டுக்கணும். இது 2 ப்ளவுஸுமே ஒரே கஸ்டமருக்கு தான், அதனால் லைனிங் மட்டும் நான் ஒன்றா கட் பண்ண போகிறேன். ப்ளவுஸ் வந்து தனித்தனியாக தான் கட் பண்ணணும், ஏன்னா ஒன்றுத்தில் சின்ன பார்டரும் இன்னொன்றுத்தில் பெரிய பார்டர் மாதிரி இருக்குது. இந்த பாருங்கள், இப்போ அளவு ப்ளவுஸு இதுதான். அளவு ப்ளவுஸு 2ஆக மடிச்சுக்கிறோம். நம்ம ப்ளவுஸ் மடிக்கிற மாதிரி சுருக்கம் இருந்தால் நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கீழே நம்ம 1.5 இன்ச்சு விட்டுட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம். தையலுக்கு விடுறோம். அது பாருங்கள், அது மேலே நம்ம மடித்த ப்ளவுஸை வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ப்ளவுஸை மடித்த ப்ளவுஸை வச்சுட்டு இடுப்பு இழுத்து ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இடுப்பு ஜாயிண்ட்டுக்கு பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், அக்குள் பகுதி இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி தையலில் ஒரு மார்க்கு, தையலுக்கு மேலேருந்து 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம் சைட் ஜாயினில். அதுக்கப்புறம் மறுபடியும் இழுத்து பிடிச்சிட்டு இதை பாருங்கள், ஷோல்டரில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கிற இடத்துல கரெக்டாக ஒரு மார்க்கும், அங்கேருந்து தையலுக்கு விட்டுட்டு ஒரு மார்க்கும் பண்ணுறோம். அதே போல் நெக்கோடைய அகலம் மார்க் பண்ணுறோம். பாருங்கள், நெக்கோடைய அகலத்துக்கு வந்து நம்ம நெக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக இழுத்து பிடிச்சி அப்புறமா மார்க் பண்ணுறோம். ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். நெக்கோடைய வித்து வந்து இது 2.5 இருக்குது. நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சோன்னா ரெடி அளவு 3 வரும். நம்ம மார்க் பண்ணும்போது இதை பார்த்துக்கணும், நம்ம ரெடி அளவுக்கு விட்டுட்டு பண்ணுறோமான்னு தையலுக்கு. ஏன்னா தையலுக்கு விட்டு பண்ணுறத தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ நெக்குடைய உயரம் பாருங்க, நெக்குடைய உயரம் ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸுடைய லென்த்துக்கு வந்து கீழே டாட் இருக்குது இல்லைங்களா, அதை இப்படி இழுத்து பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு நம்ம இது அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு மேலே விட்டுருக்கோம். இது ப்ளவுஸோடைய அகலம் வந்து 9.5 இருக்குது. இது ப்ளவுஸோடைய அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே தான் பண்ணுறோம். நம்ம எந்த ஆல்ட்ரேஷனும் அவங்க சொல்லலை. பாருங்கள், ப்ளவுஸோடைய நெக்கோடைய அகலம் வந்து 2.5 இன்ச்சு இருக்குது. ரெடி அளவு வந்து 3 இன்ச்சு வரும். இதில் அதே 2.5 இன்ச்சு நம்ம கீழே மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும். ஷோல்ட்ரு எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன், 6 இருக்குது. அந்த 6 கீழே போட்டுட்டு நம்ம பாருங்கள், அக்குள் வளைவு வரும் இல்லைங்களா, அதுக்கு போடுறதுக்கு 2த்துக்கும் நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், 2த்துக்குமே நம்ம தையலுக்கு விட்டுருக்க 1/2 இன்ச்சில் தான் நம்ம மார்க் பண்ணுறோம். 2.5 இன்ச்சில் இந்த கோடு நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டால் தான் நெக்கோடைய வளைவு அழகாக வரும். பாருங்கள், இப்போ இந்த கார்னர்லேருந்து கரெக்டாக 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு வச்சு நம்ம ஒரு வளைவு எடுத்துக்கலாம் அக்களுக்கு. இப்போ இங்கேருந்து ஸ்கேல் வச்சு நம்ம ஒரு கோடு போட்டோன்னா தையலுக்கு 1.5 இன்ச்சு இப்போ தான் விட்டுருக்கோம் நம்ம. பாருங்கள், இது டாட் பிடிக்கிறதுக்கோசம் நான் ஒரு 1/2 இன்ச்சு தனியாக எடுத்து விட்டுருக்கேன். இதில் வந்து நம்ம அப்படியே வளைவு எடுத்துக்கலாம். அப்படியே உங்களுக்கு வளைவு வரலைன்னா நம்ம அக்களுக்கு வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா கார்னில், அதே போல் நம்ம இங்கேயும் 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து 2 பீஸ் காட்டன் நகராது, அப்படி நகரும்னு ஃபீல் பண்ணுறோம். இதுமாதிரி பால் பின் சென்டரில் ஒன்று குத்திட்டோன்னா நம்மளுக்கு அது மிஸ் ஆகாமல் வந்துடும். இந்த வளைவில் கட் பண்ணும்போது நம்ம ஷார்ப்பாக நல்லா கட் பண்ணிட்டோன்னா ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம கீழே வந்து கோடு போட்டோம் இல்லைங்களா 1.5 இன்ச்சுக்கு, அதில் ஒரு நாச்சு போட்டுக்கிறோம். மேலே ரெடி அளவு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதில் ஒரு நாச்சு போட்டுக்கலாம். எதுக்குன்னா இது நம்ம மடித்து தைக்கும் போது இந்த சைடு அந்த சைடு ஒரே அளவு வரத்துக்கு நம்ம அதையே வச்சு மடித்து தைச்சிக்கலாம். இப்போ வாங்க ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம்.
இதை பாருங்கள், பேக்கு கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே திருப்பி போட்டோன்னா இப்போ வந்து நம்ம ஃபோல்டிங் பக்கம் வச்சு கட் பண்ணோம் இல்லைங்களா, இப்போ ஃப்ரண்ட் ஓப்பன் தான் இது, அதனால் நம்ம ஃப்ரண்ட்டு பக்கம் ஓப்பன் வர இடத்துல வச்சுக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு துணி சேவ் ஆகும். நம்ம வந்து நெக் பீஸுக்கெலாம் ஈஸியாக துணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேக் பீஸு வந்து ஒரு லைனிங் மட்டும் நான் வச்சுக்கிறேன். இதுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம் கிளாத்து. பேக் பீஸ்லேருந்து 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கிறேன் நான். மற்றபடி பேக் அளவு தான் எடுக்க போகிறோம். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து ஃப்ரண்ட்டோடைய நெக் அளவு மார்க் பண்ண போகிறோம். நம்ம நெக்கோடைய உயரம், ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கோ பேக்கோ டிஃப்ரென்ஸ் வரும். பாருங்கள், ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு விடுறதுக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிடுறோம். இது கப்பு கீழே வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து எந்த அளவு வருது மார்க் பண்ணுறோம். இது லாஸ்ட் பண்ணிக்காம நெக்கு பாருங்கள் 6.5 இன்ச்சு வருது. இதில் ஒரு வளைவு எடுத்துட்டு நம்ம அப்படியே சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் அக்கிள்லாம் வந்து நம்ம பேக் பீஸ் என்ன பண்ணமோ அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு குடஞ்சி எடுக்கிறது வந்து நம்ம தைக்கும் போதே குடஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ பேக்லேருந்து நம்ம 3/4 இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா, அதில் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அவ்வளோதான், நம்ம ஃப்ரண்ட்டோடைய அளவு கட் பண்ணிட்டோம். இங்கேருந்து நம்ம பட்டி அட்டாச் பண்ணிக்கிற இடத்துல மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கீழே பட்டி அட்டாச் பண்ணிக்கிற இடத்துல 1/2 இன்ச்சு விட்டு நம்ம மார்க் பண்ணுறோம். அதே போல் ஃப்ரண்ட்டில் பட்டி அட்டாச் பண்ணிக்கிற இடத்துல கரெக்டாக நம்ம விட்டுட்டு அங்கேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். இந்த 1 இன்ச்சு எதுக்குன்னா தையலுக்கு 1/2 இன்ச்சும் மேலே நம்ம சென்டர் டாட் பிடிப்போம் ஃப்ரண்ட்டில், அந்த டாட்டுக்கு 1 இன்ச்சும் மார்க் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட்டு டாட் வந்து ப்ளவுஸில் எந்த அளவு வருதோ அதே அளவே நம்ம ஃப்ரண்ட்டு டாட்டு எடுத்துக்கிறோம். டாட்டோடைய அகலம் வந்து இதில் 4 இன்ச்சு வருது. ஃப்ரண்ட்டு கிளாஸோடைய ஒயரை வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த ஃப்ரண்ட்டு டாட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி டாட்டோடைய ஒயரை வந்து மெஷர் பண்ணணும். இந்த பாருங்கள், இதோடைய அகலம் வந்து பேக் சைடு 15 வருது, ஃப்ரண்ட்டு டாட் வந்து 13.5 வருது. இப்போ 1.5 இன்ச் நம்ம எடுத்துட்டோம் இல்லைங்களா, சென்ட்ரு வந்து நம்ம 4 இன்ச்சு மார்க் பண்ணோம் டாட்டுக்கு, சென்டர் டாட்டுக்கு. அதிலேருந்து நம்ம 1.5 இன்ச்சு வச்சா கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸோடைய அளவே தான் நம்ம இதை மார்க் பண்ணுறோன்னாலும் நம்ம ஒரு வாட்டி நம்ம அளவையும் நம்ம வச்சு பார்த்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நம்ம சென்டரில் நம்ம எடுத்த அளவை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். இந்த டாட்டில் வந்து ஒரு சின்ன இது இப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணிக்கலான்னா, இப்போ இந்த ப்ளவுஸோடைய ரெடி அளவு நெக் வந்து 3 இன்ச்சு வருதுன்னா அது கூட 1 நீங்கள் சேர்த்திங்கன்னா 4 இன்ச்சு வரும் இல்லைங்களா. எல்லா ப்ளவுஸுமே வந்து நீங்கள் ப்ளவுஸ்க்கு நெக் அளவு என்ன ஃப்ரண்ட்டுக்கு வைக்கிறீங்களோ அதிலேருந்து 1 இன்ச்சு கூட்டி நீங்கள் டாட்டு பிடிச்சாலுமே வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். பாருங்கள், இப்போ நம்ம பேக் பீஸோ ஃப்ரண்ட்டோ கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஸ்லீவுக்கு வந்து நம்ம மடித்து அப்படியே இது பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே மடித்து போடுவேன். இப்போ கலர் நம்மளுக்கு இது வாங்கிட வேண்டாம், அதனால் நான் க்ரீன்லேயே போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கைக்கு நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்கு இது கரை வருது, அதனால் 3/4 இன்ச்சு மட்டும் விட்டுக்கிறேன். விட்டுட்டு இந்த மாதிரி கையோடைய அளவு ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த பாருங்க, ரெடி அளவு இது 1/2 இன்ச்சு தையலுக்கு மேலே ஒரு கோடு போட்டுக்கலாம். மேலேருந்து 3.5 இன்ச்சு நம்ம வச்சு அதில் 3.5 இன்ச்சு இருக்குது, நம்ம 3.25 அழிச்சா போதும் உங்கள் சைஸுக்கு. பாருங்கள், கை வந்து அதில் ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இங்கே சைடில் ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம கையும் கட் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் வந்து பட்டி பீஸ் எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த கிராஸ் எடுத்தோம் இல்லைங்களா, ஃப்ரண்ட்டு எடுத்த இடத்துல இருக்க பீஸை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம்.
ஸ்லீவ் எடுத்த இடத்துல இருக்க வளைவையும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி இந்தமாதிரி பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம இதிலேருந்து இப்போ நம்ம 4 இன்ச்சு வச்சு இல்லைங்களா, அதுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த 4 இன்ச்சு இருக்கிற இடத்துல 1 இன்ச்சு நம்ம சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம். 1 இன்ச்சு வளைவு போதும் கீழே கிராஸ்க்கு பட்டிக்கு. இதை பாருங்கள், இப்போ 2 பீஸ் இருக்குது. இப்போ வந்து இதிலையே நம்ம பேக் பீஸ் கட் பண்ண இடத்துல கொஞ்சம் பீஸ் வரும் பாருங்கள், அதில் மறுபடியும் 2 பட்டி பீஸ் எடுத்துக்கலாம். இன்னும் லைனிங் ப்ளவுஸ்க்கு அதுவும் இது சேரீயும் கொஞ்சம் மெலிசாக இருக்கும்போது நம்ம 2 பட்டி பீஸ் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது பட்டி வந்து நல்லா இதுவாக இருக்கும், ஸ்டிப்பாக இருக்கும்போது ப்ளவுஸ் போடும்போது ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம நெக்கோடைய கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். வாங்க, நம்ம பேக் பீஸ் கட் பண்ண அந்த நெக் பீஸ் இருக்குது பாருங்கள், பேக் பீஸ்லேருந்து வர அது வந்து டபுள் ஃபோல்டிங்கில் இருக்கும். அதிலேருந்து நம்ம நெக் பீஸுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் இனிமேல் கட் பண்ணாலுமே 1.5 இன்ச்சு போதும். ஃபுல் கிராஸில் இருக்கணும் நெக் பீஸ் நீங்கள் எடுக்கும்போது, அப்போ தான் இந்த ரவுண்டு உங்களுக்கு அழகாக வரும். இந்தமாதிரி ஃபுல் கிராஸில் நெக்கு வந்து இது ஓரளவுக்கு ரொம்ப டீப்பும் கிடையாது, அதனால் இது ஓரளவுக்கு இருந்தாலும் நம்ம இந்த அளவுக்கு நம்ம நெக் பீஸ் எடுத்தால் போதும். வாங்க நம்ம ப்ளவுஸ் பீஸை கட் பண்ணிக்கலாம். முன்னமே சொன்ன மாதிரி ஒரு ப்ளவுஸில் சின்ன பார்டரும் ஒரு ப்ளவுஸில் பெரிய பார்டர் வரதுனால நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணிட்டு 2வது தான் இன்னொரு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன். இந்த பாருங்கள், இதுதான் இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸோடைய மெயின் கிளாத்து. இதை நம்ம போட்டு அப்படியே ப்ளவுஸோடைய ஸ்லீவை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். லைனிங் வந்து போட்டு நம்ம எல்லாத்தையுமே அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பேக் பீஸு இந்த மாதிரி 2 ப்ளவுஸை மடிச்சுட்டு நம்ம பக்கம் ஃபோல்டிங் இருக்குது இல்லையா, அதை வச்சுட்டு இதுக்கு என்னென்னா நம்ம கரை இருக்கிறதுனால லைனிங் மட்டும் ஃபஸ்ட்டு அடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணுவோம். அதனால் மார்க் பண்ணதை அந்த கரை பகுதியில் கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம பின் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்த்தாலும் தெரியும் அந்த மார்க் வந்து கரெக்டாக அந்த பார்ட்ரு முடிகிற இடத்துல இருக்குது பாருங்கள். மடித்து தைக்கும்போது அது நம்ம உள்ளே ஃபஸ்ட்டு லைனிங் பீஸ் திக்காக கொடுத்துட்டோன்னா அது இடுப்பு இதுவாக இருக்கும். இப்போ நம்ம மடிச்சுட்டு லைனிங்கில் கட் பண்ண மாதிரியே ப்ளவுஸ்லேயும் ஓப்பன் பகுதி இருக்கும் இல்லையா, அதை திருப்பி அங்கே ஃப்ரண்ட்டு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பின் பண்ணிவிடுவோம். பின் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட்டுடைய ஷேப் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம பட்டிக்கெல்லாம் ப்ளவுஸ் கிளாத் இருந்ததுன்னா ப்ளவுஸ் கிளாத்துலேயே வச்சுக்கலாம். அது வந்து கட் பண்ணும்போது நம்ம ப்ளவுஸு தைக்கும்போது கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாம் ப்ளவுஸ் ஃப்ரண்ட்டு கட் பண்ணோம் இல்லைங்களா, அங்கேயே வந்து பட்டிக்கு கிளாத் நம்ம கட் பண்ணோமே அதையே அளவு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்க, பட்டியோடைய ஹைட்டு இந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அது அப்படியே வச்சுட்டு அதிலேருந்து தையலுக்கு நம்ம 2 இன்ச்சு விட்டுக்கலாம், கீழே 1.5 இன்ச்சுக்கும் மேலே ஜாயிண்ட்டுக்கும் விட்டுட்டு நம்ம வைக்கணும். இப்போ 3 இன்ச்சு இருக்குன்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அதை 5 இன்ச்சாக வைக்கணும். இல்லை 4 இன்ச்சு இருக்குன்னா அது 6 இன்ச்சாக வச்சிங்கன்னா பட்டிக்கு கீழே 1.5 இன்ச்சு மடிக்கிறதுக்கும் 1 இன்ச்சு மேலே வரும், 1/2 இன்ச்சு உள்ளே விட்டுட்டு மடிப்போம். மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு வச்சா கரெக்டாக வந்துடும் பட்டிக்கு. பாருங்கள், இது பேலன்ஸு நம்ம கட் பண்ணி பேலன்ஸ் இருக்க கிளாத்து. இதை வச்சு நம்ம ஸ்லீவுக்கு வேறு ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அதை ஸ்லீவுக்கு ஜாயின் போட்டு நம்ம பட்டி பீஸுக்கு அதாவது ஊக்கு பட்டி ஐ பட்டி வைக்கிறதுக்கு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம்.